ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, மார்க் அடிப்படையில் மட்டுமே தேர்ச்சி செய்ய போற ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th டிகிரி முடிச்சு தான் இந்த ஜாப் வந்து எலிஜிபிள். சேலரி பொறுத்த வரைக்கும் 19,700லேருந்து 71,000 கொடுக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. மார்க் அடிப்படையில் மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்புக்கு ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்குது ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா எம்ஆர்பிலேருந்து வந்திருக்கு. அதாவது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்துச்சுன்னா ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வந்திருக்குது. இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ப்ராஸ்தட்டிக் கிராஃப்ட்மேனுங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான சேலரி வந்து 19,500 வந்து 71,900 இருக்குது. இதுக்கான பே லெவல் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 8ல் கொடுக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து 25ஆம் தேதிக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ஏப்ரல் மாதம். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் சேம் தான், 18 வயசு இருக்கணும். அதுவே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து எந்த ஒரு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதுவே ஓசி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 32 வயசு இருக்காங்க. அதுவே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா 42 வயசு இருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 50 வயசு இருக்காங்க. டெஸ்டிடியூட் விடோன்னா 59 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து 12th முடிச்சுக்கணும். 12th முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கான டிப்ளமோ கோர்ஸ் இன் ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தடிக்ஸ் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட மார்க் அடிப்படையில் மட்டும்தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மார்க் வந்து எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா டிப்ளமோ கோர்ஸில் வந்து 50%, 12th வந்து ஒரு 30%, 10th வந்து 20%, இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, டிடபிள்யூ, டிஏபி வந்து இவங்களுக்கு வந்து 300 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அதுவே இவங்களை தவிர மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 600 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.